பொதுவாக நான் எழுத்தாளர் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க மனதில் தோன்ற ஒரு விஷயத்தை அற்புதமாக ஒரு புத்தகமாக எழுதுறது அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவாங்க. அது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறத யோசிக்க மாட்டாங்க. அது அவர்கள் சொல்ல வரும் கருத்து. அப்போது ஒரு திரைப்படம் சார்ந்து வரும்பொழுது இங்கே ஒரு தயாரிப்பாளருக்காக நீங்கள் கதையை மாற்றணும் அப்படின்னு ஒரு 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 நிலைமை ஏற்படுது. அதை எழுத்தாளர் குட்டிரேவதி எப்படி சமாளிப்பாங்க? எழுத்தாளருக்குன்னு ஒரு சிந்தனை உண்டு. நான் இப்படி ஒரு சிந்தனை, அதாவது என்னன்னா, அவர்கள் மனதிற்கு ஒப்பக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் வேணும் அப்படின்னு சொல்றது தான் தயாரிப்பாளர் போது. இது எல்லா தயாரிப்பு, அவங்க மட்டும் இல்லை, எல்லா தயாரிப்பாளையும் இப்படிப்பட்ட ஒரு கதை கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறது. இயக்குனர்களாக இருக்கிறவங்க, நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க, சரி சார் அந்த மாதிரி ஒரு கதை பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அதான் சொல்லல, இது ஒரு வியாபார ரீதியாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்றது என்னன்னா, ஒரு எழுத்தாளருக்குன்னு எப்பொழுதுமே ஒரு பயங்கர ஒரு அவங்க சிந்தனை மீது அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும். நான் எப்படி சிந்திக்கிறேன் பார்த்தியாங்கிற ஒரு கர்வம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்க எப்படி அதை மாற்றிக்கிறாங்க, அந்த இடத்துல உங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது? ஒரு ப்ரொடியூஸ் தயாரிப்பாளருக்கும் ஒரு எழுத்துக்கும், என்னுடைய எழுத்து வேணான்னு சொல்லிட்டாங்க, வேற ஒன்று எழுதுகிறோம், வேற ஒன்று, இந்த எழுத்து வேணான்ட்டாங்க. அப்போது தட்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் டேர்னிங் அஸ் கமர்ஷியல். நாம் அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி மாறுறோம் அப்படின்னு. அதுதான் மாறணும். ஏன்னா நீங்கள் திரைப்படத்துக்கு வந்தால் மாறணும். திரைப்படத்துக்கு வரலன்னா நீங்கள் மாற தேவையில்லை. அந்த ஆரையும் நீங்கள் புத்தகமாக போட்டுடலாம். சரி, நீங்கள் இப்போ தான் எனக்கு ஏற்ற கேள்வியை கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளவு நேரமாக எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, எல்லாத்தையும் கேமரா ஆஃப் பண்ணுங்க. அதாவது நான் ரொம்ப என்னுடைய விடுதலைக்கு சற்றும் குறைவான பணிகளை நான் செய்ய நேர்ந்ததே இல்லை. ஏன்னா நீங்கள் கவிஞர்ன்ற ஆளுமை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம் எனக்கு. எல்லாவற்றையும் தாண்டி அங்கேருந்து தான் நான் நானாக இருக்கிறேன். இப்போவும் நிறைய கவிதை நூல்கள் எழுதி, கிட்டத்தட்ட 35 கவிதை நூல்கள் எழுதியிருக்கேன். மொத்தமாக 45 நூல்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய ஒரு ஆண்டு கூட நூல் வெளியிடாமல், எழுதாமல், என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளாமல் நான் இருந்ததே கிடையாது. ஓகே. இந்த புவிக்கு உந்தன் பெயரிடுவேன், கண்களின் ஒளி, தனிமையின் வெளி அப்படின்னு இப்போவும் இந்த புத்தக காட்சி கூட நூல்கள் வெளியிடுறேன். அதில் என்னுடைய எந்த சமரசத்தையும் நான் செய்து கொள்ள மாட்டேன். நான் ஆண்டாண்டுக்கு நான் எவ்வளோ எவால்வ் ஆகிறேன், என்ன மாதிரியான சிந்தனை மேம்பட்டவளாக நான் மாறுறேன், இந்த சமூகத்தோட நான் எப்படி என்னை இணைத்து கொள்கிறேன், இந்த சமூகத்தோட எந்த அங்கம் நான் அப்படின்னு என்னை தனி மனிதராகவும் ஒரு பொது மனிதராகவும் வச்சு எந்த இதுவும் இல்லாமல் அந்த நூலை வெளியிடுறேன். அதில் நான் விற்கணும், வியாபாரமாகணும், இது அதுன்னு எதுவுமே நான் பேசுகிறதில்ல. எனக்கு ஒரு நல்ல பப்ளிஷர் இருக்காங்க, 0 டிகிரி பப்ளிஷிங் இருக்காங்க. நான் எப்படி நூல் எழுதினாலும் எப்படி வேணும்னு கேட்குறேனோ அவங்க அப்படி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாலுக்கு போனால் என்னோட எல்லா நூல்களும் உங்களோட பார்வைக்கு இருக்குது. அது என்னுடைய வேறு 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 வெளி. ஆனால் ஆதவன் எல்லா துறையுமே நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, ஓவியத்தை தவிர, சிற்பத்தை தவிர மற்ற எல்லா துறைக்குமே எழுத்தாளன் ஒரு முக்கியமான முதன்மையான ஆள். அவனோட பேனாலேருந்து எழுத்துலேருந்து தான் ஒரு வடிவமே பிறக்குது. அது சினிமாவாகட்டும், பாடலாகட்டும், நீங்கள் என்ன வேணால் எடுங்க. ஆனால் அது அப்படி பார்க்கப்படுவதே இல்லை எங்கேயுமே. எனக்கு மற்ற நாடுகள்லாம் நான் பெரிய கவிதை விழாவிற்கெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கேன். எனக்கெல்லாம் லண்டனில் ரெட் கார்பெட் கொடுத்து என்னை அழைச்சிட்டு போயிருக்காங்க அந்த கவர்மெண்ட். அதாவது கவிதை எழுத்துக்கு இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற மரியாதையில் ஒரு 5% கூட நம்ம நாட்டில் கிடையாது. அதை நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் இங்கே கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா, சினிமான்ற விஷயத்துக்கு ஏற்றார் போல் எழுதுவது. அவங்க வேறு யாரையும் வச்சு எழுதுறதில்ல. ஒன்று, நான் தான் எழுதுகிறேன். எனக்கு சமரசம் என்னால் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்ற பொழுது நான் மாலாமணியன் அவர்கள்ட்ட சொல்ல முடிஞ்சிருக்கு. எங்கள் 2 பேருக்கு இடையில இருக்கிற சிங்க் இருக்குல்ல, இன்றைக்கு வரைக்கும் படம் முடிஞ்சு அந்த படம் சம்மந்தமான எல்லா பயணங்களையும் நாங்கள் 2 பேரும் தான் பயணிக்கிறோம். படத்தை நினச்ச மாதிரி டேட்ஸில் முடிச்சு கொடுத்தோம். அவங்க நான் ஷூட் ஸ்பாட்டில் அவங்க அங்கே நிற்பாங்க. மைக்கில் என்னோடய குரலில் கொஞ்சம் தொய்வு எழுந்தால் கூட காதுகிட்ட கேட்பாங்க, ஏதாவது பிரச்சனையா ரேவதிமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது அந்த கனிவு, அந்த பண்பு, ப்ரொஃபஷ்னலிசம், அவங்களுக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்பாங்க. அதை நான் முழுக்க தரவாக என்ஜாய் பண்ணேன். இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு 6 ஸ்கிரிப்ட் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நிஜமாவே என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது என்னால். இன்னும் எவ்வளோ முடியும். அதாவது ஒரு அசாதாரணமான ஜேர்னி தான் அது. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல், எவ்வளோ ஃபெயிலியர்ன்றது பார்க்குறத விட இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு கம்பீரமான ஒரு பெண் அங்கே இருந்திருக்காங்க. 2 பேர் இருந்திருக்காங்க, தயாரிப்பாளர் உட்பட.
எங்களுக்கு அதுக்கிடையில் வந்து எனக்கு ஒரு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த படத்திற்கு வேற ஒரு நடிகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அவங்க நாள் என் கூட உரையாட வர்றாங்க, வந்து உட்காந்து மேம் இந்த சீன்லாம் மாற்றிக்கலாமா மேம், இதையும் இந்த சீனையும் மாற்றிக்குவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து அதே சேரில் மாலாமணியன் வந்து உட்காந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த நடிகை வேணாம் ரேவதி, இவங்கள மாற்றிக்கலாமா? நிஜமாவே ஃபோன் பண்ணி மாற்றிட்டாங்க. அதாவது நீங்கள் நான் வந்து சொல்கிறேன்ல, அந்த அளவுக்கு இயக்குனர்னா யார் தெரியுமா அப்படின்னு அவங்க வந்து அவங்களும் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, அவங்களும் அதை அவங்களுக்கு உணர்த்தினாங்க. அந்த நடிகைகிட்ட ரொம்ப பொலைட்டாக எங்களுக்கு இயக்குனருக்கு சீன் சொல்கிற நடிகை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ அது நான் வந்து நீங்கள் நம்ம மரியானில் பார்த்ததை விட இது ஒரு பெரிய ஒரு கனம், சவாலான ஒரு ஜேர்னி. ஸோ இதுக்கு அப்புறம் வந்து இப்போ நீங்கள் தற்போது இருப்பது அப்படிங்கும்போது நான் கேள்விப்பட்டது இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவருடைய அந்த ஸ்டுடியோலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. என்ன மாதிரியான பணிகள் அங்கே போயிட்டு? ரைட்டிங் ஒர்க், ஒரு டீம் இருக்கும், அவருக்கான திரைக்கதை பணிகளை செய்துக்கிட்டு இருக்கோம். ஓ ஆமாம், அது வந்து இது வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய கனவுன்னு சொல்லலாம், என்னுடைய ஒரு கனவும் சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு அந்த மரியான் முடியும் போது ஒரு விஷயம் தோணுச்சு இல்லை, ஐயோ அந்த படம் முடிஞ்சுட்டா இனிமேல் அவரை பார்க்க முடியாதுன்னு? பல ஒரு நீண்ட கால இடைவெளி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அவரோட ஸ்டுடியோலேயே பணிபுரியிற அந்த வாய்ப்பு. ஆனால் இடையில இன்னொரு அதிசயம் நிகழ்ந்தது. அது என்ன அதிசயம்? நான் வந்து நெஞ்சை எழு பாட்டு வந்து பெரிய ஹிட் ஆகுது, வெற்றி ஆகுது அந்த பாட்டுக்கு. சார் ரஹ்மானுக்கு ஏதாவது வந்து அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நூல் அன்பளிப்பு கொடுக்குறேன். கருணாமிர்த சாகரம் அப்படின்னு ஒரு நூல். ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து 1917 எழுதிய 1356 பக்கங்களுடைய தமிழ் இசையின் வரலாறு சொல்கிற, அதாவது 3000 ஆண்டு தமிழ் இசை வரலாறு சொல்கிற ஒரு நூல். அதை வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட கிஃப்டாக கொடுக்குறேன். அவர் வந்து அதை புரட்டி பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், இதெல்லாம் நான் படித்து தான் மியூசிக் டைரக்டர் ஆனேன் அப்படின்னாரு. அப்படி இருந்தது. அதாவது அவர் எப்படி கரைச்சி குடிச்சிருக்காருன்னா, ஆப்ரஹாம் பண்டிதரோட தோட்டக்காரராக இருந்தவருடைய மகன் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட இவர் மியூசிக் படிச்சிருக்காரு. தன்ராஜ் மாஸ்டர், ஓ அப்படி. ஏஆர் ரஹ்மானும் படிச்சிருக்காங்க, இளையராஜாவும் படிச்சிருக்காங்க. அவங்க அப்படிதான் ஒரு பெரிய இசை வெடிப்பு போல எப்படி அவங்கெல்லாம் நம்மள்ட்ட வராங்கன்றீங்க. அதாவது ஒரு பெரிய மரபோட பயணம் அது. அப்போ வந்து உடனே ரஹ்மான் சொல்கிறாங்க, இந்த புக்கை அப்படியே நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, அவர் ஒரு வேலை கொடுத்தாரு எனக்கு. கருணாமிர்த சாகரம்னு ஒரு இணையதளம் நடத்திட்டு இருக்கேன் இப்போவும். ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு போய் பார்க்க முடியும் யாருமே. ஆப்ரஹாம் பண்டிதரின் கருணாமிர்த சாகரம்னு ஒரு ஆவண படமும் இயக்கி முடிச்சிருக்கேன். கூடிய விரைவில் ரஹ்மான் அவர்கள் வெளியிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நமது கொள்கை சார்ந்து, கோட்பாடு சார்ந்து, கருத்தியல் சார்ந்து பயணத்தை தொடர்கிற வாய்ப்பு இருக்குது. மிக அற்புதமான வாய்ப்பு. அதை கதீஜா ரஹ்மான் தான் வழி நடத்துகிறாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மூத்த மகள், அவங்க தான் இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். அதனால எனக்கு அப்புறம் அந்த ரிசர்ச் ஃபீல்டில் இறங்குறது, தமிழ்நாடு முழுக்க பயணித்து இசை அறிஞர்களை சந்திக்கிறது, அவர்கள் வழியாக தமிழ் இசைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இசைன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏஆர் ரஹ்மானோட வேலை செய்கிறது, இந்த நூல் பற்றி வேலை செய்கிறதன் வழியாக ஒரு பெரிய பாலம் வந்து கிடைத்தது. அதை நான் வந்து அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த பயணத்தில் தற்போது இயக்குனராக என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு புதிய முயற்சி செஞ்சுருக்கேன். கூடிய விரைவில் வந்து யார் நீங்கள் ஏஆர் ரஹ்மானோட கேட்குறீங்க? இல்லை, இயக்குனராக நான் அடுத்து ஒரு படம் எடுத்தேன், அதவன் கோடை இருள்னு. என்னுடைய ஒரு 10 ஆண்டு அனுபவம். இருளர்கள், பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்களே, சமவெளி இருளர்கள் இருக்காங்க வட தமிழ்நாட்டு முழுக்க. அவங்களோட பேராசிரியர் கல்யாணியோட பயணித்த அனுபவத்தை அதை வச்சு ஒரு ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஃபிக்ஷன் பண்ணேன் நான். மாஸ்கோவில் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆணுச்சு, ஜாஃப்னா செலக்ட் ஆணுச்சு, சில சர்வதேச திரைப்படங்களுக்கு அது தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த படத்தை முடிச்சுட்டு இப்போ ஒரு அரிய முயற்சி ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து முழுமையடைந்து வெளிவர்ற வரைக்கும் அதை வந்து கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன். அது உண்மையிலே எனக்கு வந்து நான் எப்படின்னா ஒரு மனமாற தமிழ் சமூகத்துக்கு நான் கொடுக்குற ஒரு அன்பளிப்பு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரசித்து பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கை. கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்காக பண்ணுறோம். தேட்டருக்கெல்லாம் வரும், திரையரங்குகளுக்கு வரும், எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு படைப்பாக அது இருக்கும் அப்படின்னு. மிக மிக அற்புதமான பயணம். உங்கள் பயணம் வந்து ஒரு 1999 நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளராக உங்கள் சிந்தனை தடைபடாமல் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து
புத்தகங்கள் வெளியிட்டு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குண்ணா. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் டெய்லி நம்ம வந்து நம்ம நினச்சத ஒரு விஷயம் செய்கிறோன்னு ஒன்று இருக்குது. அப்படி அந்த ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறது, நூல்கள் வெளியிடுறது அப்படின்னு ஒன்று. அதற்கு உங்களுக்காக ஒரு பதிப்பகம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் ஆகும். நம்ம எழுத்து சிந்தனை எப்படி இருக்கோ அதே மாதிரி அதை பதிவிடுற சிந்தனை அவங்களுக்கும் வேணும். ஆமாம். ஸோ அவங்களுக்கும் அது பெரிய உதவி. அதுக்கப்புறம் வந்து இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட பயணங்கள், அவர்கிட்ட நீங்கள் கொடுத்த அன்பளிப்பு மூலிமா இப்போ நாங்கள் இந்த இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, தன்ராஜ் மாஸ்டர் வந்து அங்கேருந்து வந்தவர் அப்படின்னு. அந்த அபிரகாம் பண்டிதருடைய தோட்டக்காரர்லேருந்து வந்தவர் தன்ராஜ் மாஸ்டருங்கிறது. அவர்கிட்ட பயின்ற இசை வந்து நம்ம ராஜா சாராக இருக்கட்டும், ரகுமான் சார் இருக்கட்டும், எல்லாரும் பயின்றிருக்காங்க. ஸோ அது ஒரு சிறப்பான செய்தி. அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு எண்ணில் ஒரு செக் வச்சு முடிச்சிருக்கீங்க. ஒரு புதிய படம் ஒன்று இருக்குது, ஆனால் அது இப்போதைக்கு நான் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு. கூடிய விரைவில் அந்த இதோட அனௌன்ஸ்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவ்வளவு நேரம் வந்து உங்களோட நான் வந்து இந்த நேர்காணலில் ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. அவங்களோட ஒரு ஒர்க் கல்ச்சரு எவ்வளோ தூரம் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சது அப்படிங்கிறத உங்கள் நேரத்தை செலவிட்டதுக்கும் இந்த திரைக்குறள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. திரைக்குறளுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஆதவன். நீங்கள் ரொம்ப கேள்வியை வந்து விரித்து எடுத்துகிட்டு போய் மரியான் சம்மந்தமான இவ்வளோ விஷயங்களை நான் வேற எங்கேயும் பகிர்ந்துக்கிட்டதா எனக்கு நினைவில்லை. ரொம்ப நுணுக்கமாக நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடிஞ்சுது. எக்ஸ்க்ளூசிவாக மரியான் படம் பற்றின நிறைய பதில்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடிந்தது. திரைக்குறள் நண்பர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி.